உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரகுராமன் கையில 10 பைசா இல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி போடுங்க. ஏதோ ஊருக்கு வாரி வழங்குறேன்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தவன் தான் அவன். இப்ப 10 பைசா இல்லாம நிக்கிறான் பாத்தீங்களா? இப்படி ஒரு நிலைமை அந்த ரகுராமுக்கு வரணும் தானே நினைச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு. ஃபங்க்ஷனுக்கு வந்து 101 ரூபா மொய் வச்சுட்டு போறான் பாருங்க. அந்த வீட்டுல அவன் அவமானப்பட போறான். அவன் அவமானப்படணும். பெரிய வள்ளல் மாதிரி ஊருக்கு நல்லது பண்ணுவான்ல. இன்னைக்கு ஊருக்கு முன்னாடி அவன் அசிங்கப்பட்டு நிக்கட்டும். அத பார்த்து அந்த ஜானகி கதறி கதறி அழணும். அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னா சேரவே கூடாது. கரெக்டுங்க. அந்த வீட்டுல யாருமே நிம்மதியா இருக்கக்கூடாது. என் பொண்ணை மருமகள் ஆக்க விடாம தடுத்தாங்கல்ல, அந்த வீட்டுல எந்த நல்லதுமே நடக்கூடாதுங்க. எது எப்படியோ ரகுராம் வந்து அசிங்கப்படுறத ஆளா நாம தான் பார்க்கணும். வாங்க போலாம். வாங்க. என்ன ரகுராம் இது? உனக்கு உதவி பண்ணலாமேன்னு வந்தா அத கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஒரு காலத்துல எப்படி இருந்த, இப்போ அதிகாரம் செல்வாக்கு எதுவுமே இல்லாம இன்னைக்கு வேற அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நீ போகணும்ல. ஆமா, இவரோட விசுவாசி இல்ல அவரு. இவரு கண்டிப்பா வருவாரு, நிறைய செய்வாருன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல. ஐயோ, அத்தனை பேருக்கு முன்னாடி பணம் இல்லாம போய் நின்னா ரகுராமுக்கு மட்டும் இல்ல, குடும்பத்துக்கே மரியாதை குறைவாயிடுமே. ரகுராம், இப்போ என்ன பண்ண போற? பணம் கொடுத்தாலும் வேண்டாங்கிற, ஃபங்க்ஷனுக்கு போகாமலே இருக்க முடியாது. மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிக்கிற மாதிரி ஆயி போச்சேப்பா உன் நிலைமை. இதான் ரகுராம் நேரங்கிறது. காலம் மாறினா மேல இருக்கிறவன் கீழே இறங்கி வந்துதான் ஆகணும். நீ என் குடும்பத்தை அவமானப்படுத்த நிறைய விஷயம் பண்ண. கடைசியா எங்க வீட்டு பையனையே உன் மருமகன் கொன்னான். அதுக்கு தானோ என்னமோ கடவுள் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு. இனி எப்பவுமே பழைய ரகுராமா தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. இன்னைக்கு ஃபங்க்ஷன் வீட்ல உனக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்சம் மரியாதையும் போக போகுது. என்ன பண்ண போற? போனா நமக்கு வேற டைம் ஆகுது இல்ல, ஃபங்க்ஷனுக்கு போகணும். ஆமா இல்ல அண்ணே, போகும்போது ஒரு 5 சவரன்ல செயின் வாங்கிட்டு போயிடலாம். சரிமா. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. ஆமா. சரி ரகுராம், அப்ப நாங்க வரோம். எங்க மொத குழந்தைங்க ஐயா, உங்க வாயால பேரு வச்சாதான் பெரிய ஆளா வருவாங்க. ஏய் வா வா, ஐயா கிட்ட போ, ஐயா கிட்ட போ. சக்தி சக்தி சக்தி. இந்த மைக் கொடுங்க ஐயா. ஐயா நல்ல பேருங்க ஐயா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடேங்கப்பா, செயின் 5 பவுனுக்கு மேல இருக்கும் போல் இருக்க. இவங்களே இத்தனை பவுன் போடுறாங்கன்னா சண்முகம் ரகுராமையாவோட விசுவாசி. அவரு பெருசா பண்ணுவாருப்பா. ஏங்க 101 ரூபாய் எடுத்து குழந்தை கையில கொடுத்துட்டு போறாரு பாருங்க. அடேங்கப்பா, இது 10 பவுனுக்கு மேல இருக்கும் போல் இருக்க. சபையவே நிறைஞ்சு போட்டாரு பாருங்கப்பா. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்க வந்ததே எனக்கு கடவுளே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் எதுக்குங்க ஐயா? சண்முகம், எனக்கு இத்தனை வருஷமா நீ உண்மையா இருந்திருக்க. நீயும் என் குடும்பத்துல ஒருத்தன்தான். ரொம்ப நன்றிங்க ஐயா. என் பேர் நாராயணன், ஞாபகம் இருக்குங்களா? மன்னிக்கணும், நீங்க யாருன்னு தெரியல. ஐயா, 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்து என் பையனுக்கு துபாயில வேலை கிடைச்சிருக்கு. ஆனா விசாவுக்கு கம்பெனில சேர்க்கறதுக்கெல்லாம்
முன்பணம் தேவைப்பட்டுச்சு. உங்ககிட்ட தான் வந்து 10 லட்சம் ரூபாய் கடன் கேட்டேன். நீங்களும் யோசிக்காம பையன் வேலை விஷயம்னு உடனே எடுத்து கொடுத்துட்டீங்க. இது வரைக்கும் என்கிட்ட நீங்க அதை பத்தி கேட்கவே இல்லை. அந்த பணத்தை எப்படியாவது உங்ககிட்ட சீக்கிரம் கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். இப்பதான் 10 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. அதான் எடுத்துட்டு வந்தாங்க ஐயா. இதை நீங்க வாங்கிக்கணும். இல்ல பரவாயில்ல, உதவியா செஞ்சது தானே, எனக்கு வேண்டாம், நீங்க போங்க. ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா. நான் கடன் தான் வாங்கினேன். உங்களோட பணம் உங்களுக்கு தான் சேரணும். தயவு செஞ்சு வாங்கிக்கங்க ஐயா. அப்பதான் எங்களுக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். எனக்கு ஏமா நன்றி எல்லாம் சொல்றீங்க? நீங்க கொடுத்த பணத்தை தானே நான் அவருக்கு கொடுத்தேன். நல்லதுதான் நடக்கும்மா, கவலைப்படாதீங்கம்மா. நாங்க வரோம்மா. சரிங்க சார், தேங்க்யூ. வரேன் மேம். லிங்கம், அவருக்கு பணம் கிடைக்காதுன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி கிடைச்சது? அதாங்க எனக்கும் தெரியல. பார்வதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அவரும் 4 இடத்துல கேட்டு பார்த்து கிடைக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். எப்படி இது கிடைச்சதுன்னு தாங்க எனக்கு புரியல. உங்களை நம்பி வந்தும் பாருங்க, அந்த ஆள் மூக்குடைஞ்சு நிப்பான்னு நினைச்சேன். அதை பார்க்க முடியாம போயிடுச்சு. ச்சே. லிங்கம் வாங்க போலாம். இவன் என் பையன் ஈஸ்வர். அங்கிள்க்கு ஹாய் சொல்லு. ஹாய் அங்கிள். ஹாய். இவனும் எல்லா குழந்தைங்கள மாதிரி ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தவன் தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இவனுக்கு கால். என் ஹஸ்பண்ட் இப்போ இல்ல. நான் தனியா தான் இவனை பாத்துக்கிறேன். இப்ப என் உலகமே இவன் தான். இவனை விட்டுட்டு என்னால எங்கேயும் வர முடியாது. உங்க நிலைமை எனக்கு புரியுது. பிள்ளைங்க வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது அது பெத்தவங்க நிம்மதியை எடுத்துரும். என் பொண்ணுக்கும் அப்படி ஒரு கஷ்டம் இருக்கு. அவ வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் அவளுக்கு நம்பிக்கை கொடுத்து அவ கவனத்தை விளையாட்டுல மாத்திருக்கேன். அதனாலதான் நான் உங்களை தேடி வந்தேன். உங்க கஷ்டமும் எனக்கு புரியுது. உங்க பையனை பத்திரமா பாத்துக்கிறதுக்கான எல்லா உதவியும் நான் செய்யறேன். நீங்க என் பொண்ணுக்காக வந்து. இல்ல சார், ஒரு பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற நினைக்கிற அப்பாவா நீங்க இருக்கீங்க. அதுக்கு நான் மரியாதை கொடுக்கறேன். ஆனா என்னால இனிமே யாருக்கும் கோச்சிங் கொடுக்க முடியாது. அந்த மனநிலையிலயும் நான் இல்ல. இப்போதைக்கு என் பையனை கவனிச்சுக்கிறது மட்டும்தான் என்னோட வாழ்க்கையா நினைக்கிறேன். சோ ப்ளீஸ் இதுக்கு மேல என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சரிங்க, இதுக்கு மேல உங்களை தொல்லை பண்ண நான் விரும்பல. நான் வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.